சங்கதிரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரி இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் அதிகரிக்கப்பட்ட விலைகள் மக்களுக்கு ஷாக். அனுரவின் ஆட்டம் ஆரம்பம். மே மாதத்தின் பின் சிக்கப் போகும் முக்கிய புள்ளிகள். உயிரிழந்த திரைசேரி அதிகாரி மரணத்தில் திடீர் திருப்பம். கடும் நெருக்கடியில் அரசாங்கம். திரைசேரி நிதி மோசடி வெறும் தொழில்நுட்ப கோளாறு அல்ல, பின்னணியில் பாரிய சதித்திட்டம் அம்பலம். மீண்டும் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம், வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவல். எரிபொருள் விலைகள் அதிகரிப்பா, அனுர வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. முதல் காலாண்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி. வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மீண்டும் வெடிக்கும் அமெரிக்கா ஈரான் போர், அச்சத்தில் உலக நாடுகள். வெளிநாட்டுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஊருக்கு அனுப்பும் போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆனா அந்த பணம் சரியான நேரத்துல எந்த கட்டணமும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் யூஸ் பண்றேன் டேப் டேப் சென்ட். இது ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிமையானது. ஏனைய ஆப்ஸ் மாதிரி இதுல மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஒரு பட்டனை தட்டினா போதும், ஒரே நிமிஷத்துல உங்களோட குடும்பத்தினர் அக்கவுண்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவ்வளவு வேகம். தாமதிக்காதீங்க, இப்போதே டேப் டேப் சென்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம செங்கதிர் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்தி கூடுதல் போனஸை பெற்றிடுங்க. Tap tap send. Send more, spend less. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மீண்டும் மின்கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மின்கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதியளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார். அத்துடன் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதியளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாக வழங்கிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலைகள் அதிகரித்துள்ளமை மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து வருகின்றமையினால் எரிசக்தி துறையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் பொதுமக்களின் சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் தற்பொழுது 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 482 ரூபாயாக இருந்தாலும் அரசாங்கம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஊடாக 1 லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதால் நுகர்வோர் அதனை 382 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய முடிகிறது. எனினும் எதிர்காலத்தில் சிறிய அளவிலான எரிபொருள் விலை அதிகரிக்க நேரிடலாம் என்றும், ஆனால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணங்கள் அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே எந்த ஒரு கட்டண அதிகரிப்பையும் மேற்கொள்ளாமல் 96% மின் நுகர்வோருக்கு மின்சார மானியம் வழங்க 15 பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2026 மே 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 410 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக ரூபாய் 470 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 392 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டரின் புதிய விலையாக 458 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் புதிய விலை ரூபாய் 265 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 10 ரூபாயால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டுகால படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலமாற்றத்தில் மறக்கடிக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க அறிவித்துள்ளார். 2029 ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வரச் சொல்ல வேண்டும். ஆனால் சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதாக ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் சகோதரர்கள் மற்றும் பிள்ளைகள் உறவினர்கள் குறுகிய காலத்தில் திரட்டிய சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இல்லையில் குறித்த சொத்துக்கள் நீதிமன்றத்தினூடாக அரசுடைமையாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலக்கரி கொள்வனவு குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. 2026 ஆண்டு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடிக்காரர்களை சிறைக்கு அனுப்பும் ஆண்டாக அமையும் என ஜனாதிபதி மேதின கூட்டத்தில் வெளியிட்ட அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான கோப்புகளை அனுர அரசாங்கம் மீண்டும் தூசி தட்டியுள்ளது. குறிப்பாக மே மாதத்தின் பின் முக்கிய புள்ளிகள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவுள்ளனர் என அனுர அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஊருக்கு அனுப்பும்போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆனா அந்த பணம் சரியான நேரத்துல எந்த கட்டணமும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் யூஸ் பண்றேன் டாப் சென்ட். இது ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிமையானது. ஏனைய ஆப்ஸ் மாதிரி இதுல மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி ஒரு பட்டனை தட்டினா போதும், ஒரே நிமிஷத்துல உங்களோட குடும்பத்தினர் அக்கவுண்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவ்வளவு வேகம். தாமதிக்காதீங்க, இப்போதே டாப் சென்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம செங்கதிர் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்தி கூடுதல் போனஸை பெற்றிடுங்க. Tap Send. Send more, spend less. திரைசேரியின் $2.5 மில்லியன் மூன்றாம் தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிதி அமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அவரின் உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என திலன தகுன அமைப்பின் உறுப்பினர் சட்டத்திரணி ஷிரால் லக்திலக்க கோரியுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரியின் மரணம் ஒரு தற்கொலை என சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஆனால் அதன் பின்னணியில் உள்ள மர்மங்களை கண்டறிய வேண்டும் என்று சட்டத்திரணி ஷிரால் லக்திலக கோரியுள்ளார். கடந்த காலங்களில் தாஜூதீன் மரணம் போன்ற சம்பவங்களில் ஆரம்பகட்ட சட்ட வைத்திய அறிக்கைகள் தவறாக இருந்த வரலாற்றையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் இந்த $2.5 மில்லியன் மோசடி குறித்து கடந்த 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல எனவும் 9 தடவைகள் நிதி பரிமாற்றம் இடம்பெற்றிருப்பது திட்டமிட்ட திருட்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது குறித்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோரிடம் உளவியல் ரீதியான மரண பரிசோதனையை முன்னெடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திரைசேரியின் $2.5 மில்லியன் காணாமல் போன சம்பவம் வெறும் தொழில்நுட்ப கோளாறு மாத்திரமல்ல, அது உள்வெட்டு துணை மற்றும் அரசியல் வர்த்தக வலைப்பின்னல்களின் திட்டமிட்ட செயல்பாடு என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடியானது மிகவும் நுணுக்கமான பிசினஸ் இமெயில் மோசடி என்பது நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டைப்போ ஸ்குவாட்டிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உத்தியோகபூர்வ முகவரியில் உள்ள ஒரு சில எழுத்துக்களை மாற்றி போலியான வெளிப்பட்டியல் மூலம் இந்த பணம் திருடப்பட்டுள்ளது. திரைசேரியின் கணனி கட்டமைப்பு வழங்குனரான என்னபிள் நிறுவனம்
2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் திகதியே, அதாவது பணம் செலுத்தப்படுவதற்கு முன்னரே இந்த மின்னஞ்சல் முகவரி போலியானது என வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே இவ்வாறு தெளிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் அதனை பொருட்படுத்தாமல் $2.5 மில்லியன் போன்ற பாரிய தொகையை செலுத்தியது வெறும் கவனக்குறைவா அல்லது திட்டமிட்ட சதியா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. கணனி கட்டமைப்பின் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்த பின்னும் இந்த மோசடியான பரிவர்த்தனை இடம்பெற அனுமதித்தது அவர்களின் திறமையின்மையை அல்லது மோசடிக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட மறைமுக ஆதரவையே காட்டுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் முதல் 3 மாதங்களில் 19,600 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் மாத்திரம் சுமார் 6,233 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதில் தனியார் மற்றும் வணிக வாகனங்கள் உள்ளடங்குவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கடந்த வருடத்தின் முதலாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தின் முதலாவது காலாண்டில் வாகன இறக்குமதி செலவு 900% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIRSEN606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். இத்துடன் சங்கதிரன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.